நீ உட்காந்து இதுக்கெல்லாம் யோசிக்கிற நேரத்தை விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் உட்காருங்க, உன்மேல் ஒரு பயம் உண்டாகும். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நூதனமான வழிகளை நிறைய ஃபாலோ பண்ணி ஜனங்களை திருப்ப பார்க்குறாங்க. அதான் வசனம் சொல்லுது, மோசே நீ பேசு. அவன் சொல்றான், நீ பேசு, தயவு செஞ்சு நீ பேசு. ஏன்? கர்த்தர் பேசுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. கர்த்தர் ஓ மூலமா பேசுறாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் பேச வேண்டாம், நீ பேசு மோசே. ஏன்? அது பயங்கரமா இருக்கு, நீ கொஞ்சம் எங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு தான் நான் பேசினேன். ஏன்? இனிமேட்டு நீ பேசுறத அவன் நம்புவான். ஏன்னா இதுக்கு மேல நான் என்ன ஆரம்பிக்க போறேன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை ஆரம்பிக்க போகிறேன். கர்த்தர் கொடுக்கிறதான ஆழமான சத்தியங்கள் உன் சபையில ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நிறைய பேருக்கு என்னடா சபை ஸ்பிரிச்சுவலி வளரணும்னு ஆசை இருக்குது, அப்படியே ஆவியில வளரணும், ஜனங்க ஸ்பிரிச்சுவலி எழுந்து நிற்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க? ஆனா ஏன் அவங்க என்ன நினைக்கிறாங்க? எப்படி இவங்களை கொண்டாடுறது? ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, நம்ம வேணா ஒரு ஸ்பெஷலாக இப்படி நடத்தலாம். அப்படி ஒன்றுமே ஸ்பெஷல் வேண்டாம், நீங்கள் உள்ளே இருந்துட்டு வாங்க. அதான் வசனம் சொல்லும், யோவான்ல ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அதோட அர்த்தம் என்ன? நீ உள்ளே போய் தேவ சமூகத்தில் ஒழுங்காக உட்காந்தினா வெளியே மேய்ச்சல் கரெக்டாக நடக்கும். நீ உள்ள கரெக்டாக மேய்ஞ்சினா வெளியே பலன் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம உள்ள உட்காரதே கிடையாது, தேவ சமூகத்தில் உட்காரதில்லை. நீ உட்கார்ந்து உன் மேலே கர்த்தர் இருக்கிறார், உன் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஆண்டவர் சொல்றாரு, அதை விசுவாசிக்க வைக்க வேண்டியது என் வேலை. ஜனங்க உன்னை பார்த்து நம்ப வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. அது உன் வேலை கிடையாது. உன் வேலை என் கூட இருக்கிறது. மலை மேலே ஏறி வா, யாரும் வர முடியாத இடத்துக்கு நீ வா. எவன் வந்தாலும் ஒரு இடத்துல செத்து போவான், அந்த இடத்துக்கு நீ வா. அப்போ ஜனங்களுக்கு தெரியும், நாங்கள் போக முடியாத இடத்துக்கு மோசே போகிறார். அதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். உன் விசுவாசி போக முடியாத ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு நீ போகணும். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே உன் விசுவாசியோட இருக்குன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் விசுவாசியோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்குமானா எப்படி விசுவாசி கேட்பான்? யோசித்து பாருங்க. 10வது படிக்கிற பையனுக்கு இன்னொன்று 10வது படிக்கிறவங்களே பாடம் எடுத்தாங்கன்னா எப்படி பையன் உட்காந்து கேட்பான்? பாடம் எடுக்கிற டீச்சர் என்னவா இருக்கணும்? அவங்க பிஎட் முடிச்சிருக்கணும், அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்கணும். அப்பதான் அவன் உட்காந்து கேட்பான். அப்ப என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குது? மலைக்கு கீழே வந்தாலே செத்து போவான், ஆனா மலைக்கு மேல மோசே போறானே. கீழே ஒரு ரவுண்டு போட்டிருக்கிறாங்கப்பா எல்லை, அதை தொட்டாலே செத்துருவோம். இவன் மேகத்துக்குள்ள போறானே. இந்த சத்தத்தை கீழே இருந்து கேட்கும் போதே நம்ம செத்து போவோமே, இவன் மேல போய் கேட்டுட்டு வரானே. இவனுடைய சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம் என்று ஜனங்கள் உன்னை விசுவாசிக்க தொடங்குவார்கள். அங்க வரணும், நீ அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வரணும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஜனங்கள் உன் வார்த்தையை கேட்பார்கள், பயம் உண்டாகும். இன்னைக்கு ஏன் சபையினுடைய சத்தம் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கவில்லை? ஏன் ஊழியக்காரனுடைய சத்தம் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கவில்லை? எலியாவின் சத்தம் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. எலிசாவின் சத்தம் பயத்தை உண்டாக்குது. வந்து ஒபேதியா சொல்றான், ஆண்டவனே நீ சொல்லிடுவ, நான் ராஜாட்ட போய் சொல்ல போவேன், அதுக்குள்ளே ஆண்டவனை வேற எங்கேயா கூட்டிட்டு போயிடுவாரு, நான் செத்து போவேன். ஏன்? எலியா மேல ஒரு பயம் இருக்கு, எலிசா மேல ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் சபையின் மேல வரணும். காரணம், என் நேசர் மலையின் மேல் குதித்து என் சபை என்னோடு கூட இருக்கிறார். என் நேசருடைய சத்தம் என்னோடு கூட இருக்கிறது. அதுதான் நம்பர் 1. 2வது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50வது வசன வாசி. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். நல்லா கவனிங்க. இப்ப 2வது, கொல்கத்தா மலை மேல இயேசுடைய சத்தம், நேசருடைய சத்தம். அடுத்து எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலையின் மேல் வருது. முதலாவது சத்தம் எதுக்காக? அங்கீகாரம். நான் என் மனவாட்டியோடு கூட பேசுகிறேன், நீ அவ பேசுறத நீங்கெல்லாம் நம்பணும். என் ஊழியக்காரனோட நான் பேசுறேன், அவன் பேசுறத நீங்கெல்லாம் நம்பணும். காரணம், அது என்னுடைய சத்தம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆத்தரைஸ்ட் பண்றதுக்கு கர்த்தருடைய சத்தம் மலை மேல வந்துச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:50 வசனம் சொல்லுது, அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்படி விடும்போது இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது, அதான் ரொம்ப முக்கியம், 51வது வசனம், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இப்ப அடுத்த சத்தம், கண்மலை பிளக்குது, பூமி அதிருது. இப்ப இயேசுடைய சத்தம் ஒண்ணு வந்துச்சு.
மகா சத்தமாய் கூப்பிட்டு. மலையின் மேல் அதுவும் இந்த சத்தம் வருது. இந்த சத்தம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சத்தத்தின் வழியாகத்தான் ரெண்டாவது ஆண்டவர் திரைச்சீலையை கிழிக்கிறார். அந்த சத்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, திரைச்சீலையை மேலிருந்து கீழாக கிழிக்கிறது. அவருடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம். மலையின் மேல் தொனிக்கிற சத்தம் எதுக்காக? முதல்ல என்ன அங்கீகாரம் பண்ணுது, இவர் ஆத்தரைஸ்ட் பண்ணுறேன், இது மோசே என்னுடைய ஊழியக்காரன், இந்த மனவாட்டி என்னுடைய சபை அப்படின்னு ஆத்தரைஸ்ட். ரெண்டாவது என்ன, அதோடைய சத்தத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த சத்தம் போட்ட உடனே கிட்டத்தட்ட 2000 வருஷமா அடைக்கப்பட்டிருந்த, 2000 வருஷமா மூடப்பட்டிருந்த ஒரு வழி திறக்கிறது. அந்த நாளில் அந்த சத்தம் மகா சத்தமாய் கூப்பிட்டார். அதோடைய அர்த்தம் என்ன? அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற சத்தம் தான் என்னுடைய நேசருடைய சத்தம். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், இந்த வழியை யாரும் ஓப்பனே பண்ண முடியாது, க்ளோஸ்ட், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஒரு டோர் ஒன்று இருக்குது. அந்த டோரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் நான் சொல்கிறது ஒரு பயங்கரமான பேங்க்கு, அதோடைய மேனேஜருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அவர் வச்சா தான் அது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கிட்ட போய் என்ன வேணால் சொல்லி பாருங்களேன், என்ன சவுண்டு வேணால் கொடுத்து பாருங்கள். சிலர்லாம் வாய்ஸ் கமாண்ட் வச்சுருப்பாங்க. மற்றபடி யார் சொன்னாலும் அது திறக்காது, என்ன சொன்னாலும் திறக்காது. ஆனால் அதில் ஸ்டோர் பண்ணி அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. யாருடைய சத்தம் அது உள்ளே இருக்கோ அவர் சத்தத்துக்கு தான் அது திறக்கும், வேறு யார் சத்தத்துக்கும் அது திறக்காது. அதே தான் சொல்கிறேன். 2000 வருஷமாக ஒரு டோர் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இந்த டோரை ஓப்பன் பண்ணுற சத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற சத்தம். இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி சொல்லணும்னு சொன்னால், பரலோகத்துக்கு போகிற டோர். அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்துக்கு போகிற டோர் ஓப்பன் ஆகலை. எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரம் 39-40 இருக்கு. ஸோ இயேசு வந்து மரிக்கணும், மரிச்சாதான் அந்த டோர் ஓப்பன் ஆகணும். இதுக்கு ஒப்புமையான வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 10:19, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தன் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அப்பனா இந்த மார்க்கம், புதிதும் ஜீவனுமான மார்க்கம், பரிசுத்த ஸ்தலம், பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான வழி எப்படி வந்துச்சு? இயேசு என்கிற மாம்சம் என்கிற திரைச்சீலை. அந்த திரைச்சீலை கிழிக்கணும்னா மலையின் மேல் என்னுடைய நேசர் சத்தம் வர வேண்டி இருக்குது. அந்த கமாண்ட், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன், அந்த கமாண்ட், அதுக்கு தான் ஆண்டவர் மலையின் மேல் சத்தம் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட கதவுகளை யோசிச்சு பாருங்க. பரலோகத்துக்கு போகிற கதவையே அந்த சத்தம் திறக்கும்னா, பூமியில உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எந்த கதவையும் அந்த சத்தம் திறக்கும். எப்பேற்பட்ட கதவையும் திறக்கும். பரலோகத்தின் கதவையே திறந்துருச்சே. இன்னைக்கு நமக்கு என்ன? நேசர் சத்தம் இருக்கு. என் நேசர் மலையின் மேல் துள்ளி வருகிறார், குதித்து வருகிறார். எனக்கு அது நேசர் சத்தம்னு தெரியும். ஆனா கேட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் எங்ககிட்டே, இன்னும் ஊழியக்காரங்க எத்தனை பேருக்கு எத்தனை கால் வருமோ தெரியாது. என்னமே தெரில, எனக்கு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, என்னமோ தெரில, எனக்கு எல்லாம் மூடப்பட்டிருக்கு, இது என் வாழ்க்கையில் அது கிடைக்காது போல, இப்படியே நெகட்டிவ் கன்ஃபெஷனே. ஏன்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் சத்தம் போடுகிறார், அதுவும் மலையின் மேல் சத்தம் போடுகிறார்னா உனக்கு அடைக்கப்பட்ட கதவு திறக்க போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை தெரியப்படுத்துறது போல உனக்கு ஒரு புது வழியை உண்டாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம் தெரியாததுனால சங்கீதக்காரனே புலம்புறான். சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இன்னும் தெரியப்படுத்தி நீர் இல்லை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இன்னும் எனக்கு அது தெரியல, ஜீவ மார்க்கம் எனக்கு தெரியல, எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறான். இதே சங்கீதக்காரன் தான் எபிரேயர் 11 இருக்கிறான். 32, 31, 32 வாசிச்சிங்கன்னா, பின்னு நான் என்ன சொல்லுவேன்? சிம்சோன், எப்தா, பாராக், அப்புறம் தாவீது,
இவங்க எல்லாரும் 39 வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய ஜீவ மார்க்கம் அவனுக்கு தெரியல, அடைக்கப்பட்டிருக்கு. வசனம் சொல்லுது அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு வந்து மலையின் மேலே அவருடைய மகா சத்தத்தை சொல்லும் போதுதான், மரிக்கும் போதுதான் அவர் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக அந்த டோரே ஓபன் ஆகும். 2000 வருஷமா அடைக்கப்பட்ட கதவையை திறக்கிறது தான் கர்த்தருடைய சத்தம். கர்த்தர் உனக்கும் எனக்கும் கதவை அடைக்கல, அதை பூட்டி வச்சிருக்கிறாரு. அவருடைய சத்தம் வந்துட்டா போதும், எல்லாமே திறந்துடும். கர்த்தருக்கு முன்பாக திறக்கப்படாத கதவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக அப்படிதான், ஒரு கதவையும் அடைக்க முடியாது. ஏன்னா அவர் தான் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். எனக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து. ஏங்க உடைக்கணும்? கதவை ஏன் உடைக்கணும்? கதவை திறக்கலாம்ல. நம்மலாம் போனா நியாயமா கதவை என்ன பண்ணுவோம்? திறப்போம். வசனம் என்ன சொல்லுது? உடைத்து. ஏன் உடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. இனி பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறோம். இனிமேல் அந்த கதவை நீ பூட்டவே முடியாது. ஏன்? கதவையே நான் உடைச்சிட்டேன்பா. கதவுன்னு ஒன்று இருந்தால் தானேப்பா உனக்கு பூட்டுவேன். என் பிள்ளைக்கு முன்னாடி ஒரு கதவை நீ வச்சா தானே பூட்டுவேன். நான் கதவே வைக்க மாட்டேன்ப்பா. இருக்கிற கதவு இது வரைக்கும் நீ பூட்டி வச்சிருந்த இல்லையா, அந்த கதவை நான் உடைச்சிடுவேன். அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்தம். இது வரைக்கும் அடைஞ்சிருந்துச்சு. 2021 வரைக்கும் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆஃபீஸில் பிஎஃப் பணத்தை அடைச்சி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை அடைச்சி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை அடைச்சி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு கிடைக்க விடாதபடிக்கு பண்ணாங்க. மேலே ஒரு ஆஃபீஸர் உட்காந்துக்கிட்டு எனக்கு ப்ரொமோஷனை வர விடாதபடிக்கு தடுத்தா. எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கெல்லாம் எனக்கு விரோதமாக கிரியை செய்து எனக்கு வர விடாதெல்லாம் தடுத்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம் இது வரைக்கும் பூட்டி வச்சுருந்தாங்க. இப்போ நான் சொல்கிறேன், கதவை திறக்க போகிறதில்ல. கதவை என்ன செய்ய போகிறதில்ல? திறக்க போகிறதில்ல. கதவை என்ன பண்ண போகிறேன்? உடைக்க போகிறேன். ஏன்? இதுக்கப்புறம் ஒருத்தனை உனக்கு முன்பாக அதை பூட்டவே முடியாது. கர்த்தர் மகா சத்தமாய் கூப்பிட போகிறார். உனக்கு முன்பாக கர்த்தர் கதவுகளை திறக்க போகிறார், உடைக்க போகிறார். அடுத்த வசனம் எப்படி இருக்குது? கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. அவ்வளவுதான், தாப்பாலே கிடையாது, ஓவர், ஃபினிஷ். இனி பூட்டே போட முடியாது உனக்கு. இப்படி ஒரு ஓப்பனை கர்த்தர் கொடுக்க போறார். என் நேசருடைய சத்தம் மலை மேல ஏன் மகா சத்தம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஒன்று திறக்க போறாரு. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை திறந்தவர் எனக்கு திறக்க போறாரு. அந்த திறதல் எப்படி இருக்க போகுதுன்னா, இனி யாருமே பூட்டக்கூடாதபடிக்கு திறக்க போகிறார். அதுதான் என் சத்தம். என் நேசருடைய சத்தம் மலை மேல கேட்குது, கொல்கதா மேல, கல்வாரி மேல அவர் எனக்கு போட்ட ஒரு சத்தம் இருக்கே, மகா சத்தமாய் கூப்பிட்டாரு. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு ஓப்பனை கொடுத்துட்டாரு. இனிமேட்டு இனி எவனும் பூட்ட முடியாது. சிலர் சொல்லுவான், உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இல்லாம பண்ணிடுவேன், உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒருத்தர் சொன்னாரு, மினிஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுவேன்னாரு. கர்த்தருக்கு சோத்திரம், அவர் சொன்னானிலிருந்து மினிஸ்ட்ரி பயங்கரமா வளர்ந்துச்சு. என்ன க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட நியாயம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, என்ன க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னா அது என்னோட போயிடும். மினிஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னா அது கர்த்தரோட போவோம். ஏன்னா மினிஸ்ட்ரி யாருது? கர்த்தரோட. சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, இனிமேட்டு இங்கே உன் சபையை நடத்த விட மாட்டேன், இந்த ஏரியாவில் நீ ஊழியம் எப்படி நான் பண்ணுறேன் பார்க்குறேன், இந்த கிராமத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி அவன் சொல்லும் போது நீங்கள் சந்தோஷம் பண்ணுவோம். நல்ல வேலை, பிரச்சனை ஆண்டவர் பக்கம் திரும்பிடுச்சு, நம்ம பக்கம் திரும்பல. அதாவது சில நேரத்தில் சொல்லும் போது அவங்க ஆண்டவரை தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்துருவாங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டல அதனால உருப்பட மாட்டேன்பா. அந்த டேக் இருக்குல்ல கூட. இப்போ பிரச்சனை யாருக்கிட்ட போயிருச்சு? இயேசுகிட்ட போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் கதவை உடைப்பார். இல்லைனாலும் உடைப்பார், அது வேற விஷயம். ஆனால் நம்மளை ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அவர் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அதுக்கெல்லாம் பொறுத்துக்க மாட்டார்.
வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறிச்சிருவார். அதுதான் கர்த்தருடைய சத்தம். தைரியமா சொல்லுங்க, என் கதவை கர்த்தர் திறக்க போகிறார், என் கதவை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமா, இது வரைக்கும் அடைஞ்சுதான் இருந்துச்சு. சொல்லுங்க, 2021 வரைக்கும் அடைஞ்சுதாங்க இருந்துச்சு. 22 எனக்கு உடைக்கிற வருஷம். நம்ம உடைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உடைத்து கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு கை குறுகவே இல்லைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த நேசருடைய சத்தம் என்னன்னு உனக்கு தெரியணும். அதான் முக்கியம். இன்னைக்கு நமக்கு இப்பேற்பட்ட ஒரு நேசர் நம்ம கூட இருக்கிறாரு. அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். இயேசுவுடைய மரணமே எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானால், உயிர்த்தெழுதல் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம மரணத்தை தியானிக்கிற அளவுக்கு உயிர்த்தெழுதலை தியானிக்கிறது இல்லை. பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு எழுதும்போது, பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவ்வளத்தையும் எதுக்காக விட்டார் தெரியுமா? அது நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி. என் தேவன் மலையின் மேல, என் நேசர் மலையின் மேல ஜீவனை விட்டு திறந்ததுக்கே எனக்கு இவ்வளவு பவர் இருக்குதே, இனி ஜீவனே போகாத உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள கொடுத்து விட்டு போயிருக்கிறாரு. அதான் பவுல் சொல்றாரு, அதை அறிகிற அறிவு, அதை பெற்றுக்கொள்ளுகிற அறிவு. இன்னைக்கு சபை மலை மேல இருக்கிற பட்டணம், நேசர் மலை மேல எனக்கு எல்லாத்தையும் திறந்துட்டாரு. வசனம் சொல்லுது, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை திறந்துட்டாரு தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக. ஆனா சபை எப்படி உட்காந்துருக்கு? எல்லாம் க்ளோஸ்டுங்க, நடத்தவே முடியாதுங்க, சான்ஸே இல்லைங்க. நான் சொல்லுவேன், 2020 அடைக்கப்பட்டது சபை, நடந்தது. 21 அடைக்கப்பட்டது, ஊழியம் நடந்தது. 22 அடைக்கப்பட்டிருக்கிறது, இப்பவும் நடக்கும். அதை தடுக்க யாரால முடியாது. காரணம், என் நேசர் கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து இருக்கிறார். ஏன்னா மரணத்துல திறந்த கதவு அது. மகா சத்தம் போட்டு என் நேசர் கதவை திறந்திருக்கிறாரு. உன் வாயின் அறிக்கை எப்படி இருக்கு? அதான் முக்கியம். நீ திறந்த வாசலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டே, நாங்க சின்ன சபைக்கு போன வாலிபர்களாக போன காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் கப்பலில் பிரயாணம் பண்ணானா. பிரயாணம் பண்ணும்போது இருந்த காசெல்லாம் போட்டு டிக்கெட்டை வாங்கிட்டான். அது பிரயாணம் வந்து ஒரு 7 நாள் 10 நாள் பிரயாணம். டிக்கெட்டை வாங்கிட்டான். டிக்கெட்டை வாங்கிட்டு இப்போ அவனுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 நாள் சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இல்லை. முதல் நாள் என்ன பண்ணிட்டான், அங்கே இருந்த தண்ணி கிண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சமாளிச்சிட்டான். 2வது நாள் முடியல. அப்போது கப்பலில் ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாத இடத்துல போய் தலையை வச்சு படுத்துக்கிட்டான். ஆள் ரொம்ப டயர்டாயிட்டான். 2வது நாள் அந்த வழியாக வந்த அந்த கப்பலில் வேலை செய்கிற ஒருத்தர் இப்படி பார்த்தாரு. தம்பியா இங்கே படுத்துருக்க ஏந்திரு அப்படின்னாரு. பார்த்தா ஆள் டல்லாக இருக்கான். என்ன பாச்சு? அவர் சொல்லியிருக்காரு, ஐயா என்கிட்ட இருந்த காசுக்கு நான் வந்துட்டு டிக்கெட்டை வாங்கிட்டேன், இனி சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி இல்லை, பட் இனி நான் அங்கே போய் வேலை தேடி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சிரிச்சாராம். அட முட்டாளே அப்படின்னாராம். இல்லைன்னு பார்த்தோன்னே டிக்கெட்டை திருப்பிடானாராம். திருப்பினா அந்த டிக்கெட்டில் பின்னாடி போட்டுருந்துச்சான், போய் நீ சேருகிற வரைக்கும் 3 வேளை சாப்பாடுக்கு இந்த டிக்கெட் எலிஜிபிள். டிக்கெட்டை காட்டி என்ன வாங்கிக்கலாம்? சாப்பாடு வாங்கிக்கலாம். உன் டிக்கெட்டில் சாப்பாடு எலிஜிபிள்னு போட்டு கொடுத்துருக்கு. அதை பார்க்காதது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. நீ பட்னியாக இருந்தால் அது உன் பொறுப்பு. காரணம், கர்த்தர் டிக்கெட்டில் உனக்கு சாப்பாடு போட்டே கொடுத்துட்டாரு. கர்த்தர் திறந்தது உண்மை, உள்ளே போகாவிட்டால் அது உன்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்பொழுது கதவை திறப்பீர்? அவர் சொல்றாரு, உன் கதவை திறந்து உடைச்சி தாப்பால முறிச்சு எல்லாம் பண்ணி வச்சாச்சு, நீ உள்ளே போக வேண்டியதுதான் பாக்கி. ஏன்? நான் எப்போ மரித்து மகா சத்தமிட்டு மரித்தேனோ அன்னைக்கு பரலோகத்தின் கதவே திறந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி எந்த கதவு பூட்டும்? பரலோகத்தின் கதவே திறந்த பிறகு எந்த கதவு பூட்டும்? இந்த விசுவாசம் தான் உனக்கு எனக்கும் வேணும். என் நேசர் எனக்கு திறந்து வச்சிருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மலையின் மேலே உன் நேசருடைய சத்தம் உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்குது.